வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ரா. அதில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல். ஜிசிடி அப்படிங்கிற என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், எல்சிஎம் அப்படிங்கிற லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த சிசிடி எல்சிஎம் எல்லாம் நம்பர் சிஸ்டத்தில் பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இங்கே புதுசாக என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பாலினாமியல், 2 பாலினாமியல் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 2 பாலினாமியல்லேருந்து எப்படி நம்ம சிசிடி எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துலேருந்து தெரியாத விஷயத்தை நம்ம ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கமாக நம்ம மேத்தமெட்டிக்ஸில் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எப்பவும் தெரிஞ்ச விஷயம் நம்பர் சிஸ்டத்தில் நம்ம பண்ணுறது. ஸோ அதை நம்ம அப்படியே என்ன செய்ய போகிறோம்னா பாலினாமியலுக்கு ரிலேட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் 975 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கான எல்சிஎம் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நார்மலாக இந்த மாதிரி டிவைட் பண்ணுவோம் இல்லையா. 975 எடுத்துகிட்டு ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்லேருந்து ஒன்று செக் பண்ணுவோம் காமன் டிவைசராக. அது மாதிரி இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் டிவைசர் 2 எடுக்கிறேன். 2 ரெண்டுமே டிவைட் பண்ணுமா அப்படின்னா ரெண்டையும் டிவைட் பண்ணாது, விட்டுருங்க. அடுத்த நம்பர் போங்க 3 டிவைட் ஆகுமா, ரெண்டையுமே டிவைட் பண்ணும். இப்போ 3 3 சார் 9, 3 × 25 75 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அடுத்து இதே மாதிரி அடுத்த ஒரு ப்ரைம் நம்பர் எடுப்போம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணுற மாதிரி அடுத்த ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குதான்னு பாருங்கள். இல்லை. ஏன் இல்லை, காமனாக இல்லை அப்படின்னா 3ன்னு ஒரு நம்பர் எடுத்தால் அது 3 மட்டும் டிவைட் பண்ணும். 5ன்னு ஒரு நம்பர் எடுத்தால் 5 இது என்ன செய்யும் 25 மட்டும் டிவைட் பண்ணும். ஸோ ரெண்டையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் இல்லை. ஸோ அப்போ இதோட நிப்பாடிடலாம். அப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் எத்தனை டிவைசர் இருக்குது, 1 தான். அப்போ இதுதான் இந்த 9ஐயும் 75ஐயும் டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய காமன் டிவைசர். இதை விட ஒரு பெரிய காமன் டிவைசர் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது நார்மலாக பண்ணுற விஷயம். இதையே நம்ம இன்னொரு வேலை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரில் கிரேட்டஸ்ட் நம்பரை டிவைடண்டாகவும் ஸ்மாலஸ்ட் நம்பரை டிவைசராகவும் எடுத்துகிட்டு டிவைட் பண்ணுவோம். அப்போது என்ன கிடைக்குது, 9 8 are 72. அப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 3 கிடைக்குது. இந்த 3யை நம்ம 9 வச்சு டிவைட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த டிவைசரோட இங்கே வரக்கூடிய டேர்ம் எப்படி இருக்குது, நமக்கு ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. ஸ்மாலஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டிவைட் பண்ண முடியாது. சரியா, அப்போது அப்படி டிவைட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுங்கள், இதை வெளியேற்றிருங்க, இதை திரும்ப உள்ளே கொண்டு வாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். சரியா, இப்போ வெளியில் கொண்டு வரதுன்னு என்ன அர்த்தம், டிவைசராக மாற்றணும். இவங்களை எப்படி என்ன செய்யணும், டிவைடண்டாக மாற்றணும். இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா டிவைட் பண்ணுங்கள். 3 3 சார் 9. அப்போ திரும்ப என்ன கிடச்சிச்சு, நமக்கு 0 கிடச்சிருச்சு. 0 கிடச்சிருச்சுன்னா எந்த ஸ்டேஜில் 0 கிடைக்குதோ அந்த ஸ்டேஜில் உள்ள டிவைசர் தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகே, இங்கேயும் திரும்ப நம்பர் கிடச்சிச்சின்னா மேலே என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோமோ அதையே என்ன செய்யணும், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கே வரைக்கும், ரிமைண்டர் 0 ஆகிறது வரைக்கும். ஓகே, இப்படியே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மெத்தடை தான் நம்ம பாலினாமியெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா f(x) g(x)ன்னு 2 பாலினாமியலை சூஸ் பண்ணுறோம். இப்போ f(x)ங்கிற ஃபங்க்ஷனை g(x) வச்சு டிவைட் பண்ணுறோம். அப்போ இது பொதுவான ஒரு விஷயம். f(x)ஐ g(x)ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு கோஷன்ட் கிடைக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். இப்போ கோஷன்ட்டையும் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிமைண்டரை ஆட் பண்ணோம்னா என்ன கிடச்சிரும், டிவைடன் கிடச்சிரும். ஓகே, இது ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கட்டும். இப்போ இங்கே வந்துடலாம். இப்போ f(x)ஐ டிவைடண்டாக நான் எடுக்கிறேன், g(x)ஐ டிவைசர் எடுக்கிறேன். இப்போ இந்த g(x) டிவைட் பண்ணும்போது இங்கே ஒரு டேர்ம் கிடைக்குமா, இந்த டேர்ம்லேருந்து இதை நம்ம செப்பரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு பாலினாமியல் கிடைக்கும், ஏதோ ஒரு டேர்ம் கிடைக்கும். இதை செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே கிடைக்கக்கூடிய டேர்ம் 0வாக இருந்தால் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 0வாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் இங்கே என்ன டிவைசர் இருக்குதோ அதுதான் நமக்கு தேவையான கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். சப்போஸ் இது 0வாக இல்லை, பாலினாமியலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிகிரியையும் இந்த டிவைசரில் உள்ள டிகிரியையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்படி கம்பேர் பண்ணும்போது இன்டீரியராக இருக்கக்கூடிய இந்த பாலினாமியலோட டிகிரி இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், திரும்ப டிவைட் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய டிகிரி ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் அதை வெளியேற்றிருங்க, கிரேட்டஸ்ட் டிகிரியை உள்ளே கொண்டு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்மாலஸ்ட் டிகிரியை டிவைசராக ஆக்ட் பண்ண சொல்லுங்கள், இங்கே இருக்கக்கூடிய டிவைசரை டிவைடண்டாக ஆக்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இப்போ டிவைட் பண்ணும்போது திரும்ப இங்கே ஒரு டேர்ம் கிடைக்கும். இங்கே கிடைக்கக்கூடிய டேர்ம் திரும்ப நமக்கு செக் பண்ணணும்,
0 கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் என்ன டிவைசராக இருக்கோ அதுதான் நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இல்லை திரும்பவும் இங்கே ஒரு பாலினாமியல் இருந்துச்சுன்னா மேலே என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமோ அதை திரும்ப அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். எங்கே வரைக்கும்? ரிமைண்டர் 0 ஆகிறது வரைக்கும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஒரு பாலினாமியலோட கம்பேரிஷன். ஒரு 2 பாலினாமியலுக்கான கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் வே. சரி, ஓகே. இதில் சம் ரிசல்ட்டை நமக்கு பின்னாடி பார்க்க வேண்டியது இருக்குது. 2 பாலினாமியல் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த 2 பாலினாமியலில் எதை வந்து நம்ம டிவைடண்டாக சூஸ் பண்ணுறது, எதை நம்ம டிவைசராக சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ நம்ம எதை நம்ம டிவைடண்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கிரேட்டஸ்ட்டு டிகிரி எது இருக்குதோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், டிவைடண்டாக சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நான் டிகிரினா என்னது? ஒரு பாலினாமியலில் ஹையஸ்ட் பவர் எதுவோ அதுதான் அந்த பாலினாமியலுக்கான டிகிரி. ஓகே, அப்போ இதில் நீங்கள் என்ன செய்யணும், எது கிரேட்டஸ்ட் டிகிரியாக இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிவைடண்டாக சூஸ் பண்ணிக்கிடலாம். நம்பர் 1. ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும், ரெண்டுமே ஈக்குவல் டிகிரியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சிம்பிள். ஈக்குவல் டிகிரியாக இருந்தால் அதோட கோஎஃபிஷியண்ட்டை பாருங்கள். அதாவது என்ன அர்த்தம், அது பக்கத்தில் இருக்க கான்ஸ்டண்ட்டை பாருங்கள். அதில் எது கிரேட்டஸ்ட்டாக இருக்கோ அதை டிவைடண்டாக எடுங்க. சரி, அப்போ இன்னொரு கேள்வி வரலாம், ரெண்டும் டிகிரி ஈக்குவலாக இருக்குது, கோஎஃபிஷியண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ x⁴ பார்த்தீங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, கோஎஃபிஷியண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், x⁴ போங்க. இப்போ x⁴ சேம் கோஎஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், x⁴ போகணும். இந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுது இல்லையா? எந்த இடத்துல உங்களுக்கு கிரேட்டஸ்ட்டாக கிடைக்குதோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டிவைடண்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நோட். இதை வேணால் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அதில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸைஸ் 3.2ல் 2 பாலினாமியல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இதனோட டிகிரி 4, இதனோட டிகிரி வந்து 3. சரியா? அப்போது இந்த 4 இருக்கக்கூடிய இந்த டேர்மை தான் நீங்கள் என்ன பண்ணணும், டிவைடண்டாக சூஸ் பண்ணணும். இதை வந்து டிவைசராக சூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்களேன். வெரி சிம்பிளான லாஜிக். இந்த லாஜிக் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணும்போது நார்மலாக நம்ம நம்பர் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த டிவைடரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மை இங்கே டிவைசரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூவை கோஷண்டாக எடுத்துகிட்டு அந்த கோஷண்டால் டிவைசரை மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யணும், உள்ளே எழுத வேண்டும். அப்போ இங்கே x⁴ இருக்குது, டிவைட் பை x⁴. அப்போ x⁴ x⁴ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், x கிடைக்கும். நான் 4 டைம் எழுதியிருக்கேன். x⁴ 4 டைம் எழுதணும், x⁴ 3 டைம் எழுதணும். கேன்சல் பண்ணும்போது x கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் இப்படி எழுதிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு சிம்பிளான வழி சொல்கிறேன். இப்போது டிவைட் பண்ணும்போது என்ன செய்யணும், அதனுடைய பவரை மைனஸ் பண்ணணும். 4 - 3 1. அப்போ x⁴ அர்த்தம். அப்போ எக்ஸு. ஓகே, எக்ஸையும் பெருக்கும்போது அடுக்க கூட்டணும். டிவைட் பண்ணும்போது என்ன செய்யணும், பவரை மைனஸ் பண்ணணும். ஓகே, இங்கே என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 + 3 4 x⁴. x⁴. இங்கே x⁴ வரும். ப்ளஸ் இன்ட்டு -5. ஓகேவா? அப்போ -5x². அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3x. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கீழே இருக்க டேர்மில் எல்லாமே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ஒன்றுமே இல்லைனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். இங்கே 3 - 1 2. இங்கே 0, இங்கே +5, இங்கே மைனஸு. அப்போ சேம் சைனை ஆட் பண்ணுங்கள். -3 இறக்கிடுங்க. திரும்ப என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு இடத்துல இங்கே இருக்கக்கூடிய டிகிரியை இப்போ செக் பண்ணணும். 1 டிகிரி ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் வந்து அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தான் டிவைட் பண்ண முடியும். இங்கே ஈக்குவலாக இருக்குது, அப்போ டிவைட் பண்ணலாம். என்ன செய்யணும், அப்போ டிவைட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மெல்லாம் டிவைட் பண்ணுங்கள் முதல்ல. அப்போ 2x³ / x³ கிடைக்கும். x³ கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன இருக்கும், 2 இருக்கும். சரியா? இந்த 2வை கோஷண்டாக எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. 2x³ 2x². 2 5s are -10x. 2 3s are 6. திரும்ப சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகும். அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இதுலேருந்து டிவைட் பண்ணிவிட்டு இங்கே கோஷண்ட் எடுக்கிறோம். புரியுது இல்லையா? அப்போ இங்கே வந்து சைனை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு திரும்ப என்ன கிடைக்கும், 3x² + 6x - 9.
ஓகே. இப்போ இதை டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இதோட டிகிரி எடுங்க, இதோட டிகிரி எடுங்க, கம்பேர் பண்ணுங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இன்டீரியரில் இருக்கக்கூடிய டிகிரி வந்து குறைவாக இருக்கிறது. அதாவது டிவைசரோட குறைவாக இருந்தால் டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ண முடியாதுன்னா வெளியேற்றிருங்க. அப்போ இவர் எப்படி ஆக்ட் பண்ண போகிறாருங்க, டிவைசராக அடுத்த ஸ்டெப்பில் போய் ஆக்ட் பண்ணார். இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் டிவைடண்டாக இங்கே வந்து ஆக்ட் பண்ணுவார். சரி, இப்போ இதில் காமனாக ஏதாவது டேர்ம் எடுத்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதில் எல்லாமே 3யோட மல்டிப்ளேயராக இருக்குது. அப்போ 3யை காமனாக எடுங்க. ஒரு டேர்மை காமனாக எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், இண்டிவிஜுவலாக அந்த டேர்மில் ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே 3யால் டிவைட் பண்ணுறோம்னு அர்த்தம். இங்கே 3யால் டிவைட் பண்ணியிருக்கோம், இங்கே 3யால் டிவைட் பண்ணியிருக்கோம். அதுதான் காமனாக எடுக்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இங்கே காமனாக எடுத்து இங்கே டேர்மை கேன்சல் பண்ணி எலிமினேட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற டேர்மை இங்கே டிவைசராக சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, இது எல்லா இடத்துலையும் இப்படி எலிமினேட் பண்ணக்கூடாது. நம்ம வர்ற ப்ராப்ளத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம சிசுவல் டிவைட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிகிரியையும் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மை இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது அடுக்க வந்து என்ன செய்யணும், பவரை மைனஸ் பண்ணணும். 3 - 1 1. அப்போ எக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். x³ 2x² - 3x. செப்பரேட் பண்ணுங்கள், சைன் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். இப்போ 2 - 1 1 - 1. இப்போ -1x². இங்கே என்ன கிடைக்கும், -5 + 3. அப்போ -2x. ஆட் பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே 3யை இறக்கிருங்க. இப்போ அடுத்து என்ன செய்யணும், அடுத்து டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிகிரி கம்பேரிஷன். டிகிரி சேமாக இருக்குது, அப்போ பண்ணலாம். குறைவாக இருந்தால் தான் பண்ண முடியாது. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்ம் -x², இங்கே x². -2/x². கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும், -1 கிடைக்குமா. அந்த -1 கோஷன்ட்டை அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ செப்பரேட் பண்ணுங்கள், சைன் சேஞ்ச் ஆகும். கேன்சல் பண்ண எல்லாமே கேன்சல் ஆகிடும். =0. ரிமைண்டர் 0னா எந்த ஸ்டேஜில் ரிமைண்டர் 0வோ அந்த ஸ்டேஜில் உள்ள டிவைசர் தான் நமக்கு தேவையான கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகே, அப்போ நமக்கு இதுதான் greatest common divisor for a given polynomial. ஓகே, நம்ம இங்கே ரிசல்ட் எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க, அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் வாங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.